காவேரி எப்போதும் போல எங்க ஆஃபீஸ் கிளம்பி போறாங்க. வீட்ல இருந்தா மனசு சரியில்லைன்னு சொல்லிட்டே இருப்ப காவேரி. நீ கிளம்பி போன்னு என் தாத்தாவும் பாட்டியும் தான் அனுப்பி வைக்கிறாங்க. தாத்தா பாட்டி கிட்ட சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. விஜய் தான் கூட வராம இருக்கிறது அங்க அவங்களுக்கு ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. உடனே விஜய் இங்க காவேரிக்கு ஃபோன் பண்றாங்க. காவேரி கால் அட்டன் பண்ணலன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு தாத்தாவுக்கு கால் பண்றாங்க. தாத்தாவும் கால் அட்டன் பண்ணி பேசுறாங்க. எங்கப்பா விஜய் இருக்க? காவேரி ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டான்னு சொல்லி சொல்லும்போது, இல்ல தாத்தா வந்த இடத்துல கொஞ்சம் நேரம் ஆகுது. இன்னும் கொஞ்ச நேரத்துல டாக்டர் வந்துருவாங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் வெண்ணிலாவை கூட்டிட்டு வரேன் தாத்தா. ஆமா காவேரிக்கு கால் பண்ண அவ ஏன் எடுக்கலன்னு சொல்லி கேட்கவும் என்னன்னு தெரியலையேப்பா. அவ இங்க ஆஃபீஸ் தான் போயிருப்பா. நீ வேணா ஆஃபீஸ்க்கு கால் பண்ணி கேளு அப்படின்னு சொல்றாங்க. இங்க விஜய் அதுக்கு பிறகு ஆஃபீஸ்க்கு கால் பண்ணி கேட்க அவங்க முன்னாடியே வந்துட்டாங்க சார். இன்னைக்கு ஏதோ மீட்டிங் இருக்குன்னு சொன்னீங்கல்ல. நீங்க வர முடியாது. அதனால அவங்க தான் அட்டன் பண்ற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல. இப்போதான் காவேரி மேடம் உள்ள போனாங்க. அவங்க கிட்ட நானும் விஷயத்த சொன்னேன். சரி நான் பாத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு எங்க போனை கட் பண்ணிடுறாங்க. காவேரி ஏன் போன் அட்டன் பண்ண மாட்டான்னு தெரியாம எங்க விஜய் குழம்பி போயிருக்காங்க. ரொம்ப வருத்தத்திலையும் இருக்காங்க. இப்போ அதே ஹாஸ்பிட்டலுக்கு தான் நிவின் தன்னுடைய ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக வராங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல எங்க விஜய் வெண்ணிலாவை கூட்டிட்டு வந்ததை பார்த்துட்டு ரொம்ப கோவம் வருது நிவினுக்கு. நிவின் இங்க பக்கத்துல போறாங்க. நிவினை பார்த்த உடனே நிவின் எப்படி இருக்க? ஆமா யமுனா எப்படி இருக்கான்னு சொல்லி இங்க விசாரிக்க செய்ய, நான் யமுனா இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும். ஆமா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி இங்க கேக்குறாங்க. என்னாச்சு ஏன் என் மேல கோவமா பேசுறேன்னு எங்க விஜய் கேட்கும்போது அதுக்கு நிவின் சொல்றாங்க, இல்ல நான் இங்க காவேரி பின்னாடி சுத்துறது தெரிஞ்சு என்னுடைய இந்த சப்ஜெக்டே முடிக்கணும்னு நினைச்சுட்டு தானே இங்க யமுனாவுக்கு அவசரமா என்ன கல்யாணம் பண்ணி வச்சுங்க. நான் மட்டும் காவேரிட்ட பேசுறது உங்களுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு. காவேரிய எந்த வகையிலையும் டச் பண்ணிடக்கூடாது, அவகிட்ட பேசிடக்கூடாது. ஆனா நீங்க பண்றதுக்கெல்லாம் ஆனா நீங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க விஜய்னு சொல்லும்போது அது வந்து அப்படின்னு தயங்கி எங்க விஜய் வந்து நிவினை பாக்குறாங்க. இங்க உங்களோட கம்பேர் பண்ணும்போது காவேரி எவ்வளவு பரவாயில்ல தெரியுமா? காவேரி எங்க அக்ரிமெண்ட் கல்யாணத்துல இருந்த போதே கூட நான் அவ பின்னாடி வரேன்னு தெரிஞ்சு என்ன அவ வாழ்க்கையிலேருந்து வரட்டணும் அப்படின்னு தான் நினைச்சா. மற்றபடி என்ன காத்திருக்கலாம் சொல்லலை. ஆனால் அதே நேரம் நான் இங்கே வந்து கேட்கும்போது நான் உன்னை காவேரி கூட சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு கடைசியில் அப்படியே பல்ட்டி அடிச்சு பேசுனீங்கல்ல. காவேரி தான் தனக்கு முக்கியம்னு சொல்லி இப்போ அந்த காவேரியோட நினப்பு உங்ககிட்ட இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி எங்கள் விஜய்கிட்ட கேட்கவும் செய்கிறாங்க நிவின். நான் இப்போ என்ன நிலைமையில இருக்கேன்னு புரியாமல் பேசாத நிவின். காவேரியை நான் ஒன்றும் கைவிட்டல. காவேரி தான் எனக்கு எல்லாமே. கடைசி வரை நான் காவேரி கூட சந்தோஷமாக தான் வாழ போகிறேன்னு சொல்லும்போது அதுக்கு எங்கள் நிவினும் இதை வெறும் வார்த்தைகளால் சொன்னால் மட்டும் நம்பிட முடியாது சார். நீங்க நடந்துக்கிற விதமே சரியில்லையே. இப்ப கூட நீங்க காவேரிய கையோட கூட்டிட்டு வந்திருந்தீங்கன்னா சரி நீங்க 2 பேரும் சேர்ந்து அந்த அந்த பொண்ணை சரி பண்றதுக்கு முயற்சி பண்றீங்கன்னு சொல்லி நம்பலாம். ஆனா நீங்க எப்போதுமே இங்க வெண்ணிலாவை தனியா தானே சார் கூட்டிட்டு வரீங்க. இதே ஹாஸ்பிட்டலுக்கு நானும் 2 3 டைம் வந்துட்டு தான் போயிட்டு இருக்கேன். அப்பெல்லாம் நீங்க வெண்ணிலா கூட வரதா நானும் பார்த்துட்டு இருக்கேன். சரி காவேரியை கூட்டிட்டு வருவீங்க நான் நினைச்சிட்டு இருந்தா, ஆனா நீங்க பண்றது எனக்கு பிடிக்கவே இல்லை. அதனால தான் இப்ப நேர்ல வந்து பேசலாம்னு வந்தேன். உங்களால காவேரி வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அதை என்னால ஏத்துக்கவே முடியாது. அதுக்கப்புறம் மனுஷனாவே இருக்க மாட்டேன்னு சொல்லும்போது உனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல, நீ போய் யமுனா பாரு. யமுனா கூட சந்தோஷமா வாழ்றதுக்கான வழியை பாரு. அதை விட்டுட்டு காவேரியோட லைஃப்ல திரும்ப குறுக்க வராதுன்னு சொல்லி இங்க பேசவும் செய்றாங்க. இப்ப மட்டும் எப்படி சார் உங்களுக்கு காவேரி வாழ்க்கையில நான் குறுக்க வரேன்னு தெரிஞ்சோடனே இவ்வளவு கோவம் வருது. ஆனா அந்த கோவத்தை கூட வெளிக்காட்ட முடியாம அவன் மனசுல நொந்து வருந்திக்கிட்டு இருப்பான். அவளுடைய ஒரு எண்ணத்தை மட்டும் நீங்க புரிஞ்சுக்காம இருக்கீங்க. ஏன் சார் இப்படி நடந்துக்கிறீங்கன்னு எங்க விஜயை பார்த்து கேள்வியும் கேட்கறாங்க. இங்க நிவின் கேட்கிற ஒவ்வொரு கேள்வியும் சரிதான் அப்படின்றத எங்க விஜயும் புரிஞ்சுக்கிட்டாலும் நிவின் தான் சொல்ல வந்த விஷயத்த பேசிட்டு எங்க நேரம் அங்கிருந்து கிளம்பி போகவும் செய்ய, அதுக்கு பிறகு வெண்ணிலாவுடைய செக்அப் முடிஞ்சதும் வெண்ணிலாவை கூட்டிட்டு போக சொல்றாங்க. நிவின் இப்படி பேசிட்டு போனதுனால விஜய் ரொம்ப சங்கடப்பட்டு போயிடுறாரு. எங்க திரும்ப காவேரிக்கு கால் பண்றாங்க. காவேரி அட்டன் பண்ணல. காவேரியுடைய கேபினுக்கு கால் பண்றாங்க. அப்போதும் ஃபோன் போகல. அந்த டைம்ல தான் ஆஃபீஸ்ல என்ன பண்ணிருக்காங்க எங்க அஜய் வந்து இங்க எப்படியும் காவேரி மீட்டிங் வந்து அட்டன் பண்ணிடக்கூடாது. மீட்டிங் வந்து அட்டன் பண்ணாம இருக்கணும்னா இந்த காவேரியை இந்த ரூமை விட்டு வெளியில வரவே விடக்கூடாது. ஏதாவது ஒன்று நடக்கணுமே. இந்த மீட்டிங்கை நான் அட்டன் பண்ணி அண்ணன் கிட்ட நல்ல பேர் வாங்குறது மட்டும் இல்லாம இங்க காவேரியை திட்டு வாங்கவும் வைக்கணும். உங்க மேல இருக்க கோவத்துல அவங்க ஆபீஸ கூட சரியா கவனிச்சுக்கலன்னு சொல்லி எங்க இந்த காவேரியை திட்டு வாங்க வச்சோம்னா இங்க அண்ணனும் நம்பிடுவாரு. அதே போல நம்ம இந்த மீட்டிங்கை சரியா பண்ணி முடிச்சிட்டோம்னா அதுக்கு அடுத்து இந்த ஆஃபீஸ் மீட்டிங்ல இருந்து எல்லாத்தையும் நம்மளே பார்த்துக்க சொல்வாரு அப்படின்னு நினைச்சு எங்க அஜய் வந்து ஒரு பிளான் பண்றாங்க. அதுக்கேத்தது போல இங்க காவேரி ரூமை விட்டு வெளியில வராம இருக்கணுங்கிறதுக்காக ரூமை லாக் பண்றது மட்டும் இல்லாம ஒரு சின்ன மருந்து கலந்த புகை மூட்டத்தையும் ஏற்படுத்தி விட்டுறாங்க தன்னுடைய ஆள் மூலமா. இதனால காவேரி இருக்க அந்த ரூம்குள்ள புகை வந்துட்டு பரவும் ஆரம்பிக்குது. இதனால அவங்களுக்கு இருமல், மூச்சு திணறல், மயக்கம் இது எல்லாமே ஒரே நேரத்துல வரவும் ஆரம்பிக்குது. இங்க வந்து கதவு தட்டி பாக்குறாங்க. யாருமே ஓபன் பண்ணல. எல்லாருமே இங்க வந்து போகவும் செஞ்சுட்டாங்க மீட்டிங்க்கு. மீட்டிங் ஹால் போனதுக்கு பிறகு எங்க காவேரி மேடத்தை காணும் அப்படின்னு சொல்லி இங்க கேட்கவும் செய்றாங்க. காவேரி மேடம் அப்பவே கிளம்பி போயிட்டாங்களேன்னு அஜய் ஏற்பாடு பண்ண ஆளு சொல்லும்போது, மேடம் எப்படி கிளம்பி போவாங்க? அவங்க தானே மீட்டிங் அட்டன் பண்றேன்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி இருக்கப்போ அவங்க போறதுக்கான வாய்ப்பே இல்லையே. இருங்க நான் போய் பார்த்துட்டு வரேன்னு ஒரு பொண்ணு கிளம்பும்போது, இல்ல இல்ல நான் இப்பதான் பார்த்துட்டு வந்தேன்.
அவங்க கிளம்பி போனதை நான் என் கண்ணால பார்த்தேன்னு சொல்றாங்க. இந்த நேரத்துல அஜய் யோசிக்கிறாங்க, இவங்க இந்த ஸ்டாப்புக்கெல்லாம் தெரிய வரதுக்கு முன்னாடி அங்க மயங்கி இருக்க காவேரிய நம்ம எங்கேயாவது கொண்டு போய் சேர்த்தணும். காவேரி இங்க இல்லைன்ற மாதிரியே நம்ம காட்டிக்கணும்னு நினைச்சு, இருங்க ஒரு நிமிஷம் நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லி எங்க அஜய் ஏற்பாடு பண்ண இன்னொரு ஆள் அங்கேருந்து கிளம்பி வெளியில போறாரு. அந்த நேரத்துல எங்க அஜய் வாய்ஸ் நோட் அனுப்பி விட்டுறாங்க. அதுக்கேற்றது போல அந்த ஆளும் மயங்கி கிடக்கிற அங்க காவேரியை வந்துட்டு வெளியில போன மாதிரியே செட்டப் பண்ணிடுறாங்க. கொஞ்ச நேரத்துல இங்க விஜயும் ஓடி வராங்க. விஜய் ஓடி வரவங்களுக்கு விஷயம் என்னன்னு ஒண்ணுமே புரியல. இங்க மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. அந்த நேரத்துல வந்து இங்க மீட்டிங் வந்துட்டு விஜய் தான் அட்டன் பண்றாங்க. ஏன்னா இங்க இருக்க மற்ற ஸ்டாஃப் எல்லாமே விஜய்க்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொன்னதும் அஜய் சரியா பண்ண மாட்டார் சார், நீங்களே வாங்கன்னு சொன்னதுக்கு பிறகுதான் எங்க விஜய் ஓடி வந்துட்டாரு. இதை பார்த்து எங்க அஜய்க்கு ரொம்ப கோவம் ஆகுது. ஏன்னா நான் தான் மீட்டிங் அட்டன் பண்றேன்னு இங்க இருக்கவங்க கிட்ட சொல்லிட்டேன். அதை நம்பாம எதுக்காக இவங்க இப்படி பண்றாங்கன்னு புரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. வாங்க சார்ன்னு சொல்லி இங்க உள்ள கூப்பிடுறாங்க. ஆமா காவேரி எங்கன்னு சொல்லி கேட்க, காவேரி மேடம் அப்பவே கிளம்பி போயிட்டதா சொல்றாங்க. ஆனா நாங்க யாரும் அவங்க கிளம்பி போனதை பார்க்கவே இல்லை சார்னு சொல்லிட்டு இருக்காங்க. காவேரிக்கு நிறைய டைம் கால் பண்ணிட்டேன், அவளும் கால் அட்டன் பண்ணல. இத்தனை டைம் கால் பண்ணி அவள் அட்டன் பண்ணலைன்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்க தான் செய்யும்னு எங்க விஜய் புரிஞ்சுக்கவும் செய்றாங்க. விஜய் புரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாம எங்க மீட்டிங்கை நல்லபடியா முடிச்சிட்டு இங்க உள்ள போய் பாக்குறாங்க. காவேரி என்ன பண்ணிருப்பா, காவேரி தான் ரூம்க்கு வந்ததா சொல்றாங்கல்ல. சரி நம்ம போய் காவேரி ரூமை பார்த்துட்டு வரும்னு சொல்லி ரூம்க்கு போறாங்க. ரூம்ல காவேரி இல்லவும் இல்லை. என்னாச்சு இந்த ரூம்ல என்ன ஒரு ஸ்மெல் ஒரு வித்தியாசமா இருக்கே, சரி நம்ம பிஏவை கூப்பிட்டு என்ன ஏதுன்னு பார்க்க சொல்லுவோம்னு சொல்லி அந்த அசிஸ்டன்ட் பிஏவை வந்து கூப்பிட்டு பார்க்கவும் சொல்றாங்க. அவங்களும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. எங்க விஜய் வந்து ரொம்ப பதட்டப்படுறாங்க. அந்த நேரத்தில் அஜய் வந்து, அண்ணன் எல்லாம் உங்க மேல இருக்க கோவத்துல தான் அண்ணி இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. வெண்ணிலாவை அதுவும் நானும் எங்க ராகினி வேற கூட்டிட்டு வந்துட்டோம்ல, அதுலேருந்து இப்படிதான். அது மட்டும் இல்லாம இங்க வெண்ணிலா வந்ததுலேருந்து நீங்க காவேரி அணியை சரியா பார்த்துக்கலன்ற கோவம் உங்களுக்குள்ள இருக்கும் போல. அதனால தானே இப்போ இந்த மீட்டிங் என்னன்னா எனக்கு என்னன்ற மாதிரி கிளம்பி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, அஜய் எந்த நேரத்தில் என்ன பேசுறேன்னு தெரியாது, போய் வேலையை பாரு அப்படின்னு விஜய் அதட்டி அனுப்பி வைக்க, இங்க விஜய் சொன்னதை கேட்டு அஜய் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. கொஞ்ச நேரத்துல இங்க காவேரிக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியாம ரொம்ப தவிச்சு போய் நிக்கிற விஜய் உடனே ஃபோன் பண்ணி பாக்குறான். ஃபோன் போகவே இல்லை. ரெண்டாவது டைம் ஃபோன் பண்றாங்க, ரிங் ஆகுது. ரிங் ஆகி கட் ஆகுது. ஆனா இங்க அடுத்த கேபின்ல இருந்து சத்தம் வரதை கேட்டு ஃபோன் கையுமா அந்த காவேரி இந்த இடத்துக்கு போனா காவேரியோட பேக்கு அவங்களோட ஹேண்ட் பேக்கு எல்லாமே அங்கதான் இருக்கு செய்யுது. இதை பார்த்து எங்க விஜய்க்கு ரொம்ப திட்சியா இருக்கு. ஏன்னா எங்க காவேரி இதை விட்டுட்டு எங்கேயுமே போக மாட்டா, அப்ப கண்டிப்பா காவேரி இங்கேதான் இறந்தாகணும்ன்றத விஜயும் புரிஞ்சுக்கிறாங்க. அது மட்டுமா இங்க விஜய் வந்து அந்த ஹேண்ட்பேக்கை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. நான் இத்தனை டைம் கால் பண்ணியிருக்கேன், அட்டன் பண்ணாமல் இருக்க மாட்டான்றதையும் புரிஞ்சுக்கிட்டு காவேரிக்கு என்னாச்சுன்னு தெரியலைன்னா அந்த பேக்கை கையில் வச்சபடி தேடவும் செய்கிறாங்க. இங்கே மற்றவங்க கிட்டே கேட்கும்போது இல்லை சார் நான் பார்க்கல கவனிக்கல இந்த மாதிரி பதிலே வரும்போது விஜய்க்கு என்ன நடந்ததுன்றதை இங்கே கண்டுபிடிக்கவே முடியல. உடனே விஜய் தன்னுடைய கேபினுக்கு போகிறாங்க. ஏற்கனவே இங்கே காவேரியை வந்து எனி டைம் பார்த்துக்கிட்டே இருக்கணும், அவளை பார்த்துட்டே நம்ம வேலை பார்க்கணும் நினச்ச விஜய் காவேரிக்கே தெரியாமல் காவேரி இந்த அந்த லேப்டாப்க்கு முன்னாடி ஒரு சின்ன கேமராவை ஃபிட் பண்ணி வச்சிருக்காங்க. காவேரியை பார்த்துட்டே இருக்கணும்னு நினச்சதுனால தான் இப்படிப்பட்ட வேலையை செஞ்சுருக்காங்க. அந்த டைமில் இங்கே காவேரி ரூமில் என்ன நடந்ததுன்றதை தெரிஞ்சுக்கணும்னு நினச்ச விஜய் நேராக தன்னுடைய லேப்டாப்க்கு வந்து அங்கே காவேரி ரூமில் என்ன நடந்திருக்குன்றதை வந்துட்டு பார்க்கவும் செய்கிறாங்க. அப்போ தான் அங்கே காவேரி ரொம்ப கஷ்டப்பட்டு மயங்கி கீழே விழுகிறதையும் பார்த்ததும் எங்கள் விஜய்க்கு பயங்கர அதிர்ச்சி ஆகுது. காவேரி இங்கே மயங்கி விழுந்திருக்கான். அப்படி மயங்க விழுந்த காவேரி எங்கே போயிருப்பான்னு தெரியாமல் எங்கள் விஜய் குழம்பி போய் நிற்கவும் செய்கிறாங்க. கண்டிப்பாக இது பசுபதி இல்லை அன்பரசு இல்லை அஜயோட வேலையாக தான் இருக்கணும். முதல்ல காவேரியை கண்டுபிடிப்போம், அதுக்கப்புறம் எங்கள் அஜயை கையும் களமாக பிடிச்சு நம்மளே வெளுத்து வாங்கணும் அப்படின்னு நினச்சி எங்கள் விஜய் எங்க காவேரி நிச்சயமாக இந்த இடத்துல தான் இருக்கணுன்றதை புரிஞ்சுக்கிட்டு எல்லா ரூமும் அங்கே இருக்க பக்கத்தில் அனைத்து ரூமையும் போய் தேடி பார்க்குறாங்க. அந்த டைமில் எங்கள் அஜயை சின்ன வேலையை வெளியில் அனுப்பிவிட்டு இங்கே எங்கே பார்த்தாலும் தேடி பார்க்கும்போது தான் ஒரு ஸ்டோர் ரூமில் அங்கே காவேரி கீழே கிடக்கிறத பார்த்து ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. காவேரியை எப்படியாவது இங்கேருந்து வெளியில் அனுப்பணும் அப்படின்ற ஒரு முயற்சியில் தான் இங்கே அஜய் இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா அண்ணனை வெளியில் அனுப்பிட்டா அடுத்த காவேரியை நம்ம வேற எங்கேயாவது பேக்கப் பண்ணி விட்டுறலாம், அவள் எப்படியோ எங்கேயோ போய் தொலையட்டும், அவளால் வீட்டில் எனக்கும் ராகினிக்கும் பிரச்சனை இருக்காதுன்னு நினச்சி அஜய் இன்னொரு வேலையை வேற பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இப்போ இந்த ஸ்டோர் ரூமில் இருந்த காவேரியை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வர மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு மயக்கத்தில் இருந்த காவேரியை மயக்கம் தெளிய வச்சு காவேரி என்னமாச்சு உனக்கு என்னமாச்சுன்னு ரொம்ப பதட்டப்படுறாங்க. காவேரி பயத்தில் அழுக பயத்தில் அழுகிற காவேரியை பார்த்து இங்கே விஜய் ரொம்ப பதட்டப்பட இங்கே ஒன்றுமே புரியாமல் இருக்காங்க. விஜய் யார் இப்படி பண்ணது, உனக்கு யார் மேலே ஏதாவது சந்தேகம் இருக்கான்னு சொல்லி கேட்கவும் செய்ய, இல்லை எனக்கு யார் மேலேயுமே சந்தேகமே இல்லையே அப்படின்ற மாதிரி பார்க்கவும் செய்கிறாங்க. ஆனால் எனக்கு தெரியுமே யார் இப்படி பண்ணாங்கன்னு உடனே விஜய் சொல்கிறாங்க. யார் விஜய் பண்ணதுன்னு சொல்லி இங்கே கேட்கவும் செய்ய, இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரியும் பாருன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அஜய் எங்க ஆஃபீஸ்க்குள்ளே என்ட்ரியாக காவேரி இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கதை பார்த்து ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. நீங்கள் எங்கே நீ போனீங்கன்னு எதுவுமே தெரியாதது மேலே கேட்குறாங்க. வந்த வேகத்துக்கு நாலு அறைய விடுறாங்க எங்கள் விஜய். விஜய் மட்டும் இல்லாமல் விஜய் அங்கே இருக்கிற ஸ்டாஃப் முன்னாடி அடிக்கிறாங்க. ஏன் எல்லா ஸ்டாஃப் கிட்டையும் சொல்லி அங்கே அடிக்கவும் செய்கிறாங்க.
இதனால அசிங்கப்பட்டு குறுகி நிற்கிறாங்க அஜயும். அஜய், எதுக்குடா அப்படி பண்ண? எதுக்காக காவேரி ரூமில் ஸ்ப்ரே பண்ணி அவளை மயக்கமடைய வச்சு நீ என்ன பண்ணலான்றதுக்காக இப்படியெல்லாம் செஞ்சேன்னு சொல்லும்போது ஒரு வண்டி வந்து நிற்கிது. வண்டி வந்து அங்கே தூரத்தில் நிற்கிறத பார்த்து அந்த ஆள் எங்க கண்ணை காட்டுறதையும் பார்த்துட்றாங்க. யாருடா அவன் சொல்லி விஜய் அஜய்கிட்ட கேட்குறாங்க. அது வந்தேன்னு அப்படின்னு தயங்கி நிற்க எங்க விஜய் ரொம்ப கோவத்தோட அந்த ஆள் சட்டையை பிடிச்சு இழுத்துட்டு வந்து முதல்ல நீ யாருன்னு சொல்லிடான்னு எங்க சட்டையை பிடிச்சு கேள்வி கேட்கவும் செய்ய, இல்லை சார் அது வந்து இவர் தான் சார் ஏற்பாடு பண்ணியிருந்தாரு. நாங்கள் இந்த ஊர்லேருந்து பொண்ணுங்களை கடத்திட்டு போவோம், அது மட்டும் இல்லாமல் பொண்ணுங்களை விற்கிறதா எங்களுடைய வேலையை அப்படின்னு இங்கே விஜய் அடிக்க அடி தாங்க முடியாமல் வழியில் இங்கே உண்மையை உளறி கொட்டிடுறாங்க. என்ன சொல்கிறீங்க, பொண்ணுங்களை கடத்துறதா உங்கள் வேலையவா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் இங்கே ஒரு பொண்ணு இருக்குது, அவளை வேணா நீங்கள் கூட்டிகிட்டு போங்க, எனக்கு பணம் எதுவுமே தேவையில்லைன்னு தான் சொன்னார், அதனால தான் நாங்களும் வந்தோன்னு சொல்லி இங்கே உண்மையை ஒத்துக்கிறாங்க. அடித்த அடியில் அவனுங்களும் உண்மையை ஒத்துக்க அவனுங்களையும் சேர்த்து இங்கே அஜயையும் சேர்த்து போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைக்கவும் செய்கிறாங்க. விஜய் இவன் பண்ண வேலைக்கு கடைசியில் இவனை கடத்தல் கேஸில் உள்ள தூக்கி போடுங்கன்னு எங்கள் விஜய் சொல்லவும் செஞ்சிடறாங்க. அதுக்கு பிறகு எங்கள் போலீஸும் வந்து அஜயை கூட்டிகிட்டு போக காவேரியை பார்த்து ரொம்பவே சாரி கேட்குறாங்க விஜய். மன்னிச்சிரு காவேரி, என்னால் தான் உனக்கு இப்படியெல்லாம் நடக்குதில்லன்னு சொல்லிங்க சொல்லவும் செய்ய, உங்களால் ஒன்றும் இல்லைங்க, எல்லாம் உங்களை சுற்றி இருக்கவங்களால தான் இப்படி நடக்குது. நீங்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு ஆபத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இங்கே நடந்துகிட்டே இருக்காங்க. முதல்ல வெண்ணிலா, இப்போ நான் அவ்வளோதாங்க அப்படின்னு சொல்லும்போது வெண்ணிலா பற்றி கேட்குறாங்க எங்கள் காவேரி. இந்த நிலைமையிலையும் வெண்ணிலாவை நீ நல்லா புரிஞ்சு வச்சிருக்கலன்னு சொல்லி இங்கே கேட்க செய்ய, என்ன இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்ச ஆளாச்சே, உங்களுக்கு பிடிக்கிறது யாராக இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்சது எதுவாக இருந்தாலும் நான் செய்வேங்க அப்படின்னு நீங்கள் காவேரி சொல்ல, காவேரியோட இந்த வார்த்தையை கேட்டு கண்கலங்கி நிற்கிறாங்க விஜய். உடனே விஜய் இங்கே காவேரியை பார்த்து சொல்கிறாங்க, இங்கே பாரு காவேரி, எனக்கு பிடிச்ச விஷயத்தை செய்யலாம், ஆனால் எனக்கு எப்போதுமே பிடிக்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமான்னு சொல்லி இங்கே காவேரி கன்னத்தில் கையை வச்சுப்படி கேட்க, காவேரி தான் கண்ணாலே என்னன்ற மாதிரி கேள்வி கேட்க, அதுக்கு விஜய் சொல்கிறாங்க, என்னைக்குமே எனக்கு பிடிச்சதுன்னா நீ ஒருத்தி மட்டும்தான், நீ என் வாழ்க்கையில வந்த காண கிடைக்காத புதையல் நீ, அப்படி இருக்க போன நான் எப்படி விட்டுட்டு போவேன்னு நீ நினைச்ச, என்னைக்குமே உன்னுடைய கஷ்டம் என்னன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியுது. நான் உன்னை தனியாக விட்டுட்டு போயிருக்க கூடாது, எங்க வெண்ணிலாவை கூட்டிட்டு போனாலும் அங்கேயும் உன்னை நான் கையோட கூட்டிட்டு போயிருக்கணும், அதுதான் நான் பண்ண மிகப்பெரிய தவறு. அப்பப்போ நான் தவறு செஞ்சா திருத்த காவேரி, இப்படி என்கிட்ட பேசாம இந்த என்னை கொல்லாதடி அப்படின்னு சொல்லிட்டு, இனிமே வெண்ணிலா எங்க போனாலும் அங்க நீயும் என் கூட வருவ, வெண்ணிலாவுக்கு நம்ம மறு வாழ்க்கையை நல்ல வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுக்குற வரைக்கும் வெண்ணிலாவை நம்ம பத்திரமா பார்த்துக்கணும் சரியான்ற மாதிரி கேட்க, இங்கே காவேரி கலங்கி நிற்கிறாங்க. இங்கே இதை பார்த்துட்டு விஜய் வந்துட்டு சந்தோஷப்படவும் செய்கிறாங்க. அந்த ராகினியால் உனக்கு அந்த வீட்டில் என்ன பிரச்சனை வந்தாலும் சொல்லு, இனி நான் பார்த்துக்கிறேன்னு எங்கள் விஜய் சொல்லவும் செய்ய, விஜய் மனசில் தாம தான் இருக்கும் அப்படின்றத எங்கள் காவேரி மனசளவில் புரிஞ்சு ரொம்ப சந்தோஷத்தோடு இருக்கவும் செய்கிறாங்க.